வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ப்ளெயின் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு எடுத்திருக்கேன். 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், 1/2 கப் தயிர், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அது வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க, ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், தக்காளி இது கம்மியாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனில் வந்து நம்ம தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கன் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், சீக்கிரம் வேகவும் செய்யும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கனில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் குழம்பு செய்ய நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு இது ரெண்டும் நல்லா இந்த மாதிரி வெடிச்சதும் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா மசியே வதங்கணும், தக்காளியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா மசியை வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த தயிரோடு சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிரோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா கூட. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மசாலா கூடயே சிக்கன் நல்லா வேகணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அப்படியே அந்த மசாலா கூடயே சிக்கனை வேக வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த மசாலா கூடயே வேக வச்சா தான் உங்களுக்கு வந்து சிக்கன் உள்ள அந்த மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி வேக வைக்கிறது. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, குழம்பு தண்ணியாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வரணும். இந்த மாதிரி வர வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா வந்து
கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தூள் ஆகிட்ட பிறகு சேர்த்துக்கோங்க. குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.